அம்மா, தண்ணி தண்ணி கோர போறேம்மா. தேன்மொழிய குற்றாலத்துக்கு கூட்டு போயிட்டு வா. அம்மா, நான் சொல்றேன்ல, குற்றாலத்துக்கு கூட்டு போயிட்டு வானே. அவன் குற்றாலத்துக்கு கூட்டு போயிட்டு வருவான், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அம்மா, ஏங்க துணியை நான் பேக் பண்றேன், சீக்கிரம் வாங்கண்ணே. ஏங்க உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்? சரி, அத நானே பாத்துக்கிறேன். சீக்கிரம் கிளம்புங்க. அத அத்தை சொல்லிட்டாங்கல, சீக்கிரம். ஏங்க ஞாபகம் இருக்கட்டும். அவ போது கண்டினா எல்லாரும் படி பண்ணி கொடு. அம்மா, என்னம்மா? அம்மா எதுவும் உனக்கு சரியா தான் செய்வேன்னு நம்பிக்கை இருக்கா என்ன? நம்புறேம்மா. அதுக்காக போயிட்டு வாடா, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். பாரு, இப்படியே இருந்தா வேற ஏதாவது வீட்டுல பிரச்சனை இருந்தா போயிட்டு வா. என்ன நீங்களும் அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு நான் எப்படி அந்த குடும்பத்துக்குள்ள போய் இருக்க முடியும்? சில காரியங்களை விட்டு தாண்டா பிடிக்கணும். ஒரேடியா இழுத்து பிடிச்சு வைக்கணும்னு நினைச்சோம், அது என்னைக்குனாலும் நம்ம கையை விட்டு போயிடும். அதை விட விட்டு விட்டு பிடிச்சா ரொம்ப நாளைக்கு நம்ம கூட நிலைச்சிருக்கும். புரிஞ்சுக்க. என்னால முடியாதுப்பா. அம்மா சொல்றாங்கல, போயிட்டு வாடா. 2 நாள் பேருக்கு போயிட்டு வா. ஆமாடா செல்லம், போயிட்டு வா. ஒரேடியா இப்படி இருந்தாலும் உனக்கு வீட்டுல நிம்மதி இல்லாம போயிருந்தா. நீ இப்படி இருக்கதை எங்களால பார்க்க முடியலடா. அதுல ஒண்ணு இல்லைன்னு நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போயிட்டு வர சொல்றோம். அப்பா, என்னால முடியாதுப்பா. போயிட்டு வாடா, நான் சொல்றேன்ல. போயிட்டு வாடா செல்லம், நாங்க இருக்கல, உன்னை அப்படியே விட்டுருவா. அது எப்படி அண்ணே எனக்கு துரோகம் பண்ண வீட்டுல போய் நான் என்னால முடியல அண்ணே. எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரனுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது அண்ணே. அது மட்டும் இல்ல, அந்த ஃபேக்டரியை உள்ள வச்சுக்கிட்டு என்னெல்லாம் கூத்தடிச்சாங்க. எப்படி அண்ணே நான் அந்த வீட்டுல போய் இருக்க முடியும்? அத்தை, அவன் சொல்றது சரிதானத்த. அவனால எப்படி அங்க போக முடியும்? போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. போடா, உன் எதிர்காலத்துக்காக அம்மா சொல்றாங்க, போயிட்டு வா. எதனால நாங்க இருக்கோம்டா, போயிட்டு வா. ஐயோ, நீங்க என்ன அர்த்தத்துக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சண்டை சச்சரவு இல்லாம இருப்போம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இவ இருக்க மாட்டாமா, எனக்கு தெரியும். அதே எனக்கு தெரியும். அப்புறம் நான் எப்படிமா? போ, நீ வரதுக்குள்ள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சில விஷயங்களுக்கு பொறுமையா போவா, சில விஷயங்களுக்கு பொறுமையாவே போக மாட்டா. ஆனா இந்த விஷயத்துல நான் பொறுமையா போக மாட்டேன். நீ தைரியமா போயிட்டு வா. நீ போயிட்டு வாடா, கூட நாங்க இருக்கோம். அண்ணி, என்னால முடியாது அண்ணி. நாங்க இருக்கும்போது என்னடி பயப்படுற? ஒண்ணேனா ஒத்தையவா குத்தாட்ல விட்டுருவா. நான் எதுக்குடா இருக்கேன்? ஆமாடா, நாங்களும் வந்து கும்மி அடிச்சிட மாட்டோம். எங்க வீட்டு புள்ள ஒத்தையில அனுப்பதுக்கு நாங்க என்ன பாசம் இல்லாதவங்களா? அண்ணிமாரும் அண்ணிமாரும் உன் கூட தான் இருப்பாங்க. அதையும் மீறி அங்க அவ என்ன வாழ்த்தனம் பண்றான்னு பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? டேய், நீ போய் இறங்குன 2வது மணி நேரத்துல நாங்க அங்க இருப்போம்டா. அண்ணி, அதுக்காக பண்ணி கொடுத்துக்கல ஒன்னு அனுப்பிட்டு நாங்க என்ன சும்மாவா இருக்க முடியும்? சிங்கக்கடியில அனுப்புனா போராடிட்டு வாடான்னு அனுப்பலாம். பண்ணி குடுத்துலாம் ஒன்னு அனுப்பிட்டு நாங்க வேடிக்கையாடா பார்க்க முடியும்? அதான் விட்டு பிடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். போ, சந்தோஷமா போ, நாங்க இருக்கோம். இப்ப புரியுதா? அதான் உன்னை தைரியமா போ சொன்னேன். போ, 2 மணி நேரத்துல என்னெல்லாம் நடக்குன்னு மட்டும் பாரு. நிஜமா வருவீங்கல்ல? டேய், நாங்க வரட்டும், உங்க அண்ணிமார் கண்டிப்பா வந்துருவாங்கடா. நீங்களும் வரணும், அப்பதான் நான் போவேன். சரிடா, வாரம். அவன் மீனா வேற தேர்தலுக்கு வர போகணும்னா. பிரச்சாரத்தை முடிச்சிட்டு வாரண்டா, நீ கிளம்பு. நிஜமா வரணும். சத்தியமா வாரண்டா, கிளம்பு. அம்மா சில விஷயங்கள் சொல்றேன், அதுபடி நீ அங்க செஞ்சா போதும். என்னம்மா சொல்லுங்க, நான் அதுபடி நடந்துக்கிறத. அவகிட்ட அங்க வச்சு நீ எந்த வாக்குவாதமும் பண்ண வேண்டாம். அவளை எதிர்த்தும் பேச வேண்டாம். அவ என்ன பேசினாலும் ஆமா மட்டும் போதும். அவளை உண்மையான சீர்மம் அப்ப வெளிப்படும். கோபம் வந்தா கண்ட்ரோல் பண்ணு. அவங்க வீட்டுல வச்சு அவளை எதுவும் நீ பேச வேண்டாம். புரியுதுமா? கோபப்படுற மாதிரி அவ நடந்துகிட்டாலும் சிரிச்சுக்கிட்டே நில்லு. எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த அன்னைக்கு எதை வேணாலும் பொறுத்துக்குவா, துரோகத்தை மட்டும் ஒரு நாள் பொறுத்துக்கவே மாட்டா. நான் இப்படி எல்லாம் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா, அவ சத்தியத்திலிருந்து பின் வாங்கிட்டா. சரி, ஏதோ ஆரம்பத்துல அப்படி இருக்கான்னு பார்த்தா அவ அதை தப்புனே உணர மாட்டேங்கிறா. இப்படியே போனா அவ யாருங்கதே மறந்துடுவா. எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சாரிமா, நான் இதுக்காக தான் கல்யாணமே பண்ணாம இருந்தேன். பொருத்தமா இருப்பான்னு நினைச்சேமா, தப்பு கணக்கு போட்டுட்டேன். மனுஷன் தானே, சில நேரம் நாம போடுற கணக்கு தப்பாகும். இதுல உன் தவறு எதுவுமே இல்ல. காதலிச்சிட்டு விட்டுட்டு போகவும் இல்ல, கல்யாணம் பண்ணதுக்கு மறுக்கவும் இல்ல. ஒரு கணவனா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்துகிட்டு இருக்க. இது நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கல.
அவன் நடந்துகிட்டத நாங்களே புரிஞ்சுக்கிட்டதுதான். நீ நல்ல கணவனாக நடந்துகிட்ட. நான் அவ உனக்கு அப்படி இருக்காங்கக்காக நான் கோவப்படல. இந்த வீட்டு மருமக இப்படி நடந்துகிட்டு இருக்காளேங்கன்னு நான் கோவப்படல. அவ எனக்கு சில சத்தியங்களை பண்ணி கொடுத்தா. அவ அதுபடி நடக்கல. இந்த பிள்ளைங்களையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இதே சத்தியத்தை வாங்கினேன். அந்த சத்தியத்தை இருந்து ஒரு நாள் கூட இந்த பிள்ளைங்க பின்வாங்கல. சாரிம்மா. சரி, நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணு போ. அண்ணி வந்துருவீங்கல்ல? போட, நான் எதுக்குடா இருக்கேன்? நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, அப்ப கட்டாயமா வருவீங்க. நான் கிளம்புறேன். அம்மா, இது எதுவும் விபரீதத்துல முடியாத. அன்னைக்கு பிளான போட்டிருக்கல, விபரீதமே ஆகாது. பயப்படாம இரு. இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுமா. பிரிய விட மாட்டேன். பிரியிற நிலைமையில இருந்தா இந்த அன்னைக்கு உசுரோட இருக்க மாட்டா. ஐயா மாமியாரே, அவ கடக்கா. அவளால இந்த குடும்பம் ஒரு நாள் பிரியாது. அப்படி அவ ஏதாவது பண்ணனான்னு வச்சுக்கோங்க, என் குறுக்கு பத்தி விளையாட்டு புத்தி என்ன பண்ணுன்னு தெரியல. உங்க 4 பேரை தான் நான் முழுச நம்பி இருக்கேன். சொல்லிட்டீங்கல்ல அத்தை, நாங்க பாத்துக்கிட்டோம் அத்தை. அங்க இருக்கும்போது நீங்க என்ன பயப்படுறீங்க? அத்தா, என்ன? அம்மா, கிஷோர குற்றத்துக்கு அனுப்ப போறியா? ஐயோ, மெதுவா பேசி. நான் சம்மதிக்க மாட்டேன். தங்கச்சி, ஏனே நீங்க இருந்துமானே இதுக்கு சம்மதிச்சியா? எல்லாம் நன்மைக்குதாமா, விடு. நம்ம வீட்டு புள்ள அந்த குற்றத்து வீட்லயா? வேண்டானே, அது குடும்பமே இல்ல. அத பாட்டு தின்னுட்டு வருவா, விடு. நான் விட மாட்டேன். நாமளும் போறோம்ல. என்ன சொன்ன? நாமளும் போவோம்ல. நம்ம படுத்துற பாட்டுல அவ அம்மாக்காரி நீ வந்தது போதும், உன் மாமியார் வீட்டுக்கே போன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுட்டு வந்துடணும். அவ்வளவுதான். அவ அம்மாக்காரியே போத்தாயி போது நீ இருந்ததுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்கிடணும். புரியுதா? இந்த போறதுக்கான அத்தனை ஏற்பாடும் பண்ணிருதே. யாருக்கிட்ட? எங்க மீனா குட்டிக்கிட்டியா? நீ கலக்கு மீனா குட்டி. ஏக்கா, 1 மணி நேரத்துக்கு எடுத்து வைக்கணுமா 2 மணி நேரத்துக்கு எடுத்து வைக்கணுமா? அது நாம அங்க படுத்துற பாட்டை பொறுத்துதான். எதுக்கு 1 மணி நேரத்துக்கு எடுத்து வைக்க? போதும். அவி வீட்டுக்குள்ள 1 மணி நேரம் போதும். கொசர பத்தில அது எங்க மீனா குட்டியாச்சே. பாருங்கண்ணே, அங்கெல்லாம் 2 மணி நேரம் இருக்க முடியுமா? 1/2 மணி நேரம் ஓகே. சரிண்ணே, 1 மணி நேரம் எடுத்துக்கிடலாம். அதுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்காதுனே. அதுக்குள்ள நம்ம வேலையை கட்டிட்டு வந்துடணும். நாம படுத்துற பாட்டை பார்த்துட்டு தேர்மணிக்கு அம்மா நீ கிளம்புமா, உன் மாமியார் வீட்டுக்கே கிளம்பு, இங்க தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுற அளவுக்கு பாடுபடுத்திடணும்னே. ஆமாமாமா, கட்டாயம். எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அவ என்னெல்லாம் பேக் பண்ணுதான்னு பாப்போம். எத்தனை நாளைக்கு பேக் பண்ணுதா, என்னத்தெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போறான்னு பாப்போம். ஏக்கா, அந்த வீட்டுல போட்டிருக்காம கட்லு, அதான் அவி வீட்டுக்கு கொடுக்க போறாளாம். சரி, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அத அவ கொடுத்தா கொடுத்துட்டு போறா. அதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அத்தை, அத நம்ம கிட்ட அவ சொல்லிருக்கலாம்ல அத்தை. அது மட்டும் இல்ல அத்தை, அன்னைக்கு 20,000 ரூபாய் கொடுத்திருக்கா. நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும். அத பத்தி இன்னும் பேசாதீங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகும். சரி விடுங்க, 20,000 தானே, விடுங்க விடுங்க. ஐயா அண்ணே, அவ 20,000 ரூபாய் கொடுத்தது பெரிய விஷயமே இல்ல. அத பெருமையில கொடுத்திருக்கா. என்ன சொல்ற? எங்க வீட்ல அங்க பணம் கிடக்கு, இங்க பணம் இருக்கு, அப்படி பணம் இருக்கு, இப்படி பணம் இருக்கு, நானே சாதாரண இவ்வளவு செலவழிப்பேன் அப்படி இப்படின்னு பெருமையில சொல்லியிருக்கா. நாங்க 20 துட்டுக்கு படுத்த பாடு எங்களுக்கு தானே தெரியும். இந்த வீட்டு படிப்பு, நம்ம ஹோம்ல உள்ள பிள்ளைங்க படிப்பு, ஆசிரமம், அது இதுன்னு ரன் பண்ணதுக்கு நாம எவ்வளவு பாடுபடுறோம். அதுக்காக இங்க எல்லாரும் ஓடிட்டு இருந்தா இவ பண்ணா பண்ணிருக்கா. அவ கொடுத்தது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவ 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா கூட நாங்க யாரும் கேட்டுக்க மாட்டோம். ஆனா அத அவ பண்ணா பண்ணிருக்கா. அதுவும் கூட அவங்க அத்தை பொண்ணை வச்சுக்கிட்டே பண்ணிருக்கா. ஏன் இத யார் சொன்னா? நம்ம வீட்டு பிள்ளைங்க நின்றுருக்காங்க. அது மட்டும் இல்ல, இத நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்மகிட்ட சொல்லல. அவ அத்தை பொண்ணு இல்ல, அதுதான் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு போச்சுது. அந்த 20,000 அந்த புள்ள நம்ம கையில தந்துட்டு போயிட்டு, நான் பணத்தை வாங்கறதுக்கு வரல, அவளை பார்க்க தான் வந்தேன், அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தந்திருக்கா, இந்தாங்கன்னு சொல்லி தந்துட்டு போகுது. அந்த புள்ளி சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கா. ஐயோ அம்மா, முடியல. சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, கிளம்புவா. ஆனந்தி, இந்த புள்ள யாரு? எனக்கும் தெரியலங்க. எங்குள்ள புள்ளன்னு தெரியலையே. உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இல்ல. நிஜமா சொல்றேங்க, இந்த பிள்ளைய ஏமாத்தி தான் கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்ன, இவனை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா எந்த பிள்ளையும் முன்னாடி வரும்? அதான் நானும் யோசிச்சேன். இவன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கேக்குறேன், நாம ஏன் பேசக்கூடாது, ஏன் சந்திக்க கூடாது? வேண்டாம்மா, வேண்டாம். நீ நானும் பேசவும் கூடாது, சந்திக்கவும் கூடாது. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பரவாயில்ல, எதுனாலும் சொல்லுங்க. எனக்கு உன் மேல இல்ல, நான் வேண்டாம், நான் எதுவும் சொல்லல. என் மேல என்ன? வேண்டாம், விட்டு, என்னால சொல்ல முடியாது. பரவாயில்ல, சொல்லுங்க. இதுக்கு மேல இங்க வச்சு பேசணும்னா கதை வேற மாதிரி போயிடும். அப்புறம் நம்பாம போயிருவா. இல்ல, என்ன மன்னிச்சிரு, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, நான் வரேன். என்ன, இல்ல இல்ல அனன்யா, என்னால முடியல. உன் முகத்தை பார்க்க என்னால முடியல. ஏன் என் முகத்தை ஏன் பார்க்க முடியல? காலம் முழுக்க பார்க்கணும் போல இருக்கு. அத நான் சொல்ல மாட்டேன். நான் கிளம்புறேன் அனன்யா. ஆனந்தி,
அந்த புள்ளகிட்ட நீ யாரு என்னன்னு விசாரி பாப்போம். அந்த புள்ள நம்மள திட்டிட்டுனா எப்படி திட்டுறான்னு நானும் பாக்குறேன். சும்மா போய் கேளு. ஹாய், யாரு நீங்க? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. எங்க பாத்தீங்க? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். எனக்கு இந்த ஊர்லாம் இல்ல. சரி, இப்ப வந்துட்டு போனாரே, அவர் யாரு? அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, அதான். ஐயோ, வசமா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்க. சொல்லுமா, யாரு? தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேமா. ஊருக்கு புதுசா இருக்கியா, அதான். அப்பா, நம்ம இந்த ஊருன்னு கண்டுபிடிக்கல, ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறாங்க. அப்பாட. என்ன என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. சொல்லுமா, அவர் யாரு? ஏன் லவரு? லவரா? இல்ல, நீ படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கியே. இல்ல, நான் பிளஸ் 2 முடிச்சிட்டேன். இது எங்க மாமா பையன் இங்க வந்திருக்காரு, அதான் பார்க்கணும்னாரு வந்தேன். நான் கட்டிக்க போறவருதான். ஓ, அப்படியா? மாமா பேரு என்ன பேரு? அதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லையே. இல்லம்மா, மாமா பையன் இங்கேயே அதான் கேக்குறாங்க. என் மாமா பேரை நான் சொல்றது இல்ல. என் மாமா என்ன பார்க்க வந்தாரு, பார்த்துட்டாரு, போயிட்டே இருக்காரு. நானும் கிளம்புறேன். உண்மையிலே நீ அவரை கட்டிக்க போறியா? ஆமா, எங்க வீட்லயே பேசி முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல அவர் எனக்கு, நான் அவருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு மாமா பொண்ணே கிடையாத. நீ எந்த மாமா பொண்ணு? ஐயோ, பசங்க மாட்டிக்கிட்டான் போலக்க. அம்மா, அவருக்கு நீ எந்த மாமா பொண்ணுன்னு கேட்ட. அது வந்து அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கூட பிறந்தவங்க. அப்படியா? ஆமா, அது எங்க மாமா பையன் தான். சரி சரிம்மா, சரி சரி, பாத்துப்போ. சரி. ஆனந்தி, விக்ரமுக்கு மாமா பொண்ணே கிடையாது. ஆனா பார்த்தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். போய் தான் சொல்றேன். உங்க மாமா பேர் என்ன பேரு? எதுக்கு தொலைச்சு கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, ஒரு ஆர்வத்துல தான் கேக்குறேன். உங்க மாமா பையன்னு சொல்றீங்க, அப்ப உங்க மாமா பேரு தெரியாதா? அது வந்து தினேஷ். தினேஷ் மாமா. தினேஷா? தினேஷா? மாமா என்ன வேலை பார்க்காரு? எங்க மாமா பெரிய பிசினஸ்மேன், பெரிய ஹோட்டலா ரன் பண்றாங்க. அவங்க மகன் தான் இவங்க. போதவத்தி. அப்படியா? ஆமா, சின்ன வயசுலயே முடிவு பண்ணிட்டாங்க, அவருக்குன்னா எனக்கு அவருன்னு. ஓ, இது உனக்கு விக்னேஷ் மாமா பையனா? சரிம்மா, நீ போயிட்டு வா. சரி. எவ்வளவு கொழுப்பு பத்தியா? தினேஷ் மாமா இவளுக்கு மாமாவா? தினேஷ் மாமா பையன் தான் விக்ரமா. நம்ம கிட்ட கதை விட்டுட்டு போறா பாரு. ஏங்க, நான் உங்ககிட்ட சொன்னல, நம்ம அன்னைக்கு சடங்கோட ஒரு குட்டி பொண்ணு வந்தானே, அது இவளாதாங்க இருக்கணும். நீ குட்டி பொண்ணுல சொன்ன. தாவாணி சேலை கட்டினா எந்த புள்ளையும் பெரிய பிள்ளையா தான் தெரியும். அது ஒத்துக்கிற பிள்ளைல கொஞ்சம் செல்லமா வளர்த்திருப்பாங்க. தமிழக்காக்கு கூட இந்த பொண்ணு அடிக்கடி போன் பண்ணும், நான் பாத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 100 வாட்டி போன் பண்ணும். நம்ம தமிழக்க பையன் இல்ல திலிப்பு, அவன் அந்த பிள்ளைக்கு உசிரு. அவ்வளவு பாசமா இருப்பா. ஆனா இப்ப இந்த பிள்ளை பிராட வேலை பாத்துட்டு போகுது. யாருக்கிட்ட வந்து சிக்கா பார்த்தல? என்னங்க, அவசரப்பட்டு வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இத நான் சுக்க ஏதாவது பண்ணுங்க. பொம்பளை பிள்ளை விஷயம் கொஞ்சம் கண்ணு கருத்துமா கவனிங்க. பொண்ணுத்திர மாமா கிட்ட, தினேஷ் மாமா கிட்ட லைட்டா சொல்லி வைங்க. அப்பதான் இப்ப நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். இன்னொன்னு இதான் சரியான சந்த பொண்ணு, இந்த விக்ரமும் ஏதாவது பண்ணிடுவான். இதுதான் சரியான சந்த பொண்ணு, நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடுவான். இன்னொன்னு இந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ற? ஆமாங்க, இவன் ஏதோ ஒரு பிள்ளை ஆட்டை பொண்ணு போட்டுட்டு இருக்கான். அந்த பிள்ளை நம்ம குடும்பத்து பிள்ளைதான்னு தெரிஞ்சது நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவான். எல்லாம் எடுத்து வச்சிட்டேனா? இவ்வளவுதான் போதுமா என்ன? ஐயோ, இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு போதுமாங்க? என்ன? இல்ல, கம்மியா எடுத்து வச்சிருக்கியே, போதுமான்னு கேட்டேன். இல்ல, கல்யாணம் முடிஞ்சு முத போற, இத்தனையோண்டு கொண்டுட்டு போறியே, அதான். அப்படித்தானங்க? ஆமா, லக்கேஜ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? அதான் நானும் சொல்லுதேன். இவ நம்மள ஓட்டதாவளா இல்ல உண்மையிலே சொல்றாவளா? ஏங்க, நம்மளா விருந்துக்கெல்லாம் போனா எவ்வளவு காணு கொண்டுட்டு போவோம்னாங்க? ஆமா, எவ்வளவு காணு கொண்டுட்டு போவான்? அப்பப்ப என் புருஷன் கதை நிரூபிச்சிருந்த என்னானி கொண்டுட்டு போவோம்னாங்க? ஆமா மீனா, நீதாம உலகத்திலே விருந்துக்கு இவ்வளவு கம்மியா கொண்டுட்டு போற? அப்படியா? பின்ன அப்படிதானங்க? ஆமா. எத்தனையோண்டு எடுத்து வச்சிருக்கா பாரு. இது போதுமாங்க? போதும்னு நினைக்கிறேன். அது எப்படி பத்தும்? ஏறி இது ஒரு மாசத்துக்கு கூட பத்தாதே. இது உண்மையிலே நம்மள ஓட்டத்துக்கு தான் வந்திருக்கு. இல்ல, நீ எவ்வளவு நாள் விருந்துக்கு போற? 2-3 நாள் தான். அப்படியா? சே, நான் ஒரு மாசம் நினைச்சிட்டேன் போ. ஆனாலும் இது பத்தாதுதான். இல்ல, போதும்னு நினைக்கிறேன். எப்படி போதும்? அம்மா வீட்டுக்கு போற, உங்க அம்மா வீட்டுக்கு போற. இங்க பாரு, இன்னும் 4-5 சுருக்கேசை எடுத்து வை, அப்பதான் சரியா இருக்கும். இல்ல, போதும்னு நினைக்கிறேன். ஏங்க, இவ இப்படிதான் சொல்லுவா,
நீங்க நம்ம ரூம்ல ஒரு 4-5 சூட்கேஸ் சும்மா இருக்குல்ல, இல்ல அந்த பீரோலே எடுத்துட்டு வாங்க, அதான் சரியா இருக்கும். அத்தை, இல்ல பீரோலே மாதிரி இருக்க ஒரு சூட்கேஸ், அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படி சொல்ல வந்தேன். ஆமா, நல்ல பீரோல் மாதிரி இருக்கும் பாத்துக்க, நல்லா இருக்கும், எவ்வளவு துணினாலும் உள்ள வச்சுக்கலாம் பாத்துக்க. இல்ல எனக்கு இவ்வளவு போதும் நினைக்கிறேன். ஐயோ நான் உன்னை என்ன சொல்ல, ஏன் விருந்துக்கு போறமா நீ? சரி விருந்துக்கு போற, உங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு எடுத்துட்டு போகணும்ல, இல்ல வாங்கி வச்சுட்டே என்ன, இல்ல நான் செம்போலி அனுப்பட்டுமா? இல்ல நான் கிஷோர் கூட ஷாப்பிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சரி சரி அப்படிதான் இருக்கணும், எல்லாம் அப்படிதான் இருக்கணும், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணும். பத்தியா நான் திடீர்னு விருந்துக்கு போனேன், நான் உதவிக்கிட்டு பத்தியா? ஆமாத்த கொஞ்சம் கொஞ்சம் அப்ப தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம தேவை ரொம்ப புத்திசாலிதான் இல்லங்க. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருக்கால, அவ புத்திசாலி தானே? ஆமாத்த, இன்னைக்கு நாளும் போன் வருமே அதான் வாங்கி வச்சேன். ஆமாமா, ஆனா ஒண்ணு தெரியுமலி, நீ இப்பலாம் என்ன புத்திசாலித்தனமா நடக்க தெரியுமா? உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தெரியுமலி, உன்னை பார்க்கும் போதே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப புத்திசாலியா மாறிட்ட, அப்படிதானங்க? ஆமா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கால, அது அவ புத்திசாலித்தனத்தை தானே குறிக்குது. பாத்தியா மாமாவே எப்படி சொல்றாங்க பாத்தியா? இப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கணும். ஆனா ஒன்ன மாதிரி இந்த உலகத்துல எந்த புள்ளையும் புத்திசாலித்தனமே கிடையாது. பொழைக்க தெரியாத புள்ளைல இருந்துட்டு என்னத்த சொல்ல. ஆனா ஒன்ன மாதிரிதான் இருக்கணும். ஆமா உண்மையிலே நீ படிச்ச பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்ட பாத்தியா? ஆமா உண்மைதானே? அறிவு திறமை பார்க்கும் போது என் உடம்பெல்லாம் புல்ல இருக்கு தேன்மொழி. இன்னும் நீ ரொம்ப வளரணும் தேன்மொழி. சரிங்க உங்ககிட்ட இப்படி சொல்றீங்க, ஆனா கிசாரு நான் இப்ப ரொம்ப மாறிட்டேனா? எப்ப பார்த்தாலும் என்ன கரிச்சு கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. அவன் கிடக்கான், அவன் ஒரு சின்ன பையன். நீ எவ்வளவு மாறி இருக்கன்னு எங்களுக்கு தானே தெரியும். சிச்சா எவ்வளவு புத்திசாலியா மாறி இருக்கன்னு இப்பதானே தெரியுது. இப்படிதான் இருக்கணும். அவன் கிடக்கான். சிச்சி நீ அத்தை ரூம்ல அந்த பீரோல் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வா, அதான் சரியா இருக்கும். சரி அப்புறம் வேற எதுவும் வாங்கன்னு சொல்லி வாங்கி தந்துடுறேன். இல்லத்த அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, வேணா வாங்கிட்டு போகணும். சரிங்க ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் நீ விருந்துக்கு வரத உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன, அப்புறம் அவி பாட்டுல வேற எங்கேயும் பேரக்கூடாத. அதெல்லாம் உடனே சொல்லிட்டே, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் இருக்காதா, புத்திசாலி பிள்ளை பெற்றிருக்காவ, நான் இது சந்தோஷமா இருக்காதா? என்னத்த சொல்ல இல்லங்க. ஆமாமா சரி பார்த்து சுதாரணமா போயிட்டு வரணும்னு. சரிங்க 2 நாளா இல்ல எப்படி? இல்ல அங்க போய் தான் முடிவு பண்ணணும். இப்போ 2 நாள்னு சொன்னீங்க. ஆமாத்த, ஆனாலும் அங்க போய் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போய் 3 வருஷம் ஆயிடுச்சுல. ஆமாமா கரெக்ட். அதாவது தட்டுல நம்ம முகம் தெரியும் போது வந்தா போதும். அப்படின்னா என்னத்த நீ அங்க இருப்பல்ல, உனக்கு தெரியும் பாரு, உனக்கு கட்டாயமா தெரியும். நீதான் புத்திசாலியாச்சே, நீ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவ. உனக்கு சீக்கிரம் தட்டுல முகம் தெரிஞ்சிரும் பாரு. நான் வரட்டா? தட்டுல முகம் தெரியுமா? இது ஒரு லூஸ் அட்டா இருக்கும் நினைக்க. அது எப்படி தட்டுல முகம் தெரியும்?